ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம டிஎன்பிசிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு நம்மளோட தமிழன் ஜாப் அலர்ட் சேனலில் அனைத்து வகையான கவர்மெண்ட் ஜாப்ஸ்லையும் டெய்லி அப்டேட்டுகளாக பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் பிளான்ஸையும் நம்ம டெய்லி அப்டேட்ஸில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது மாதிரி டெய்லி அப்டேட்ஸுகளுக்கு நம்ம தமிழன் ஜாப் அலர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக பார்க்கலாம். நண்பர்கள் அனைவருக்கும் தமிழன் ஜாப் அலர்ட்ஸின் வணக்கங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிலேருந்து தான் வந்திருக்கு. இது வந்து டிஎன்பிசியோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பேஜ். டேட்டு பார்த்தீங்கன்னா 26/7/2024 இன்றைக்கி தான் வந்திருக்கு. என்ன போஸ்ட்டுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட். அதாவது உங்களுக்கு இன்டர்வியூ இருக்காது, நான் இன்டர்வியூ போஸ்ட் தான். நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா இதுதான் அஃபிஷியல் தமிழ் மீடியம் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப். இந்த பிடிஎஃபான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. மொத்தம் 196 பேஜஸ் இருக்குது. நம்ம இவ்வளோ எலாபரேட்டாக பார்க்குறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். நம்மளோட வெப்சைட்டில் ஷார்ட்டாக போட்டிருக்கேன், அதெல்லாம் படிக்கலாம். இது வந்துட்டு இங்கிலீஷ் மீடியம் நோட்டிஃபிகேஷன். இதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. வாங்க நம்மளுடைய வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷனை பார்ப்போம். நம்மளோட வெப்சைட்டில் எல்லா விதமான கவர்மெண்ட் ஜாப்ஸும் அப்டேட்ஸும் போட்டுட்ருக்கோம். இப்போது வந்துட்டுருக்க டிஎன்பிசி இதுவும் போட்டிருக்கோம். கிளிக் பண்ணி பாருங்கள். அப்புறம் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும். நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு கேட்டிருக்காங்க. மொத்தம் 654 போஸ்டர்ஸ் கேட்டிருக்காங்க. இது அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 26/7/2024 24/8/2024 வரைக்கும் அப்ளிகேஷன் டேட் கொடுத்துருக்காங்க. அப்படி கீழே இருக்கிற பாக்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன போஸ்ட் கேட்டிருக்காங்க, எத்தனை வேக்கன்சிஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கான குவாலிஃபிகேஷன், சேல்ரி எல்லாமே நம்ம டீட்டெயிலாக போட்டிருக்கோம். அது பாருங்கள், குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். மொத்தம் 53 வகையான போஸ்டர்ஸ் கேட்டிருக்காங்க. அவ்வளவும் நம்ம ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்க்க முடியாது. உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்களே செக் பண்ணி படித்து பாருங்கள். ஃபுல்லாக 53 வகையான போஸ்டர்ஸும் கொடுத்துருக்கோம். 25க்கும் மேற்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து வேக்கன்சிஸ் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் மொத்தம் 53 போஸ்ட் கேட்டிருக்காங்க. மொத்தம் 654 வேக்கன்சிஸ் கேட்டிருக்காங்க. அப்படி பாக்ஸு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டாரு, டபுள் ஸ்டாரு, அட்டு அதுக்கெல்லாம் என்ன மீனிங்னு கொடுத்துருக்கோம், படித்து பாருங்கள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் வெவ்வேறு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கான டீட்டெயிலாக நான் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள். லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸில் எந்தெந்த போஸ்ட்டுக்கு எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ ஏஜ் லிமிட்ன்றதை கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாட் பிலாங்ஸ் டு எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி அண்ட் பிசிஎம் இவங்கெல்லாம் இல்லாதவங்க நாட் பிலாங்ஸ் டுன்னு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அப்படியே செக் பண்ணி பாருங்கள். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து பாருங்கள். அடுத்த இது கொடுத்துருக்காங்க பிசி, அடுத்தது கம்யூனிட்டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டு. ஒவ்வொரு கம்யூனிட்டி பொறுத்து ஏஜ் லிமிட்டானது டிஃபர் ஆகும். அதனால் தெளிவாக படிச்சுக்கிட்டு செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். நம்ம மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாமினேஷன், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். அது உங்களுக்கு இன்டர்வியூ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணிங்கன்னா டைரெக்டாக நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகலாம். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 150, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 100 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு எவ்வளோ ஃபீஸ் கன்செஷன்றதை கொடுத்துருக்காங்க, படித்து பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் பேஜு, நோட்டிஃபிகேஷன் தமிழ் மீடியம், நோட்டிஃபிகேஷன் இங்கிலீஷ் மீடியம், அப்ளை பண்ணுற வெப்சைட்டு எல்லாமே கொடுத்துருக்கோம். அதுக்கு கீழே நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜஸ் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரியான டெய்லி அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இது மட்டும் இல்லாமல் எல்லா வகையான கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அண்ட் சர்வீஸுகளுக்கு குறைஞ்ச செலவில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கும் ஏதாவது பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. தேங்க்யூ.